வெல்கம் டு சேது சித்ரா கிச்சன். நான் மலாய் ஜாமுன் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் பெரிய பெரிய ஸ்வீட் ஸ்டாலில் தான் கிடைக்கும். நீங்கள் போயிட்டு அப்போ வாங்க போனீங்கன்னா அதிக பைசா கொடுத்து வாங்க வேண்டியது வரும். அதை நீங்கள் வீட்லேயே எப்படி ஈஸியாக பண்ணிடலாம் அப்படின்ற வீடியோவை போட்டிருக்கேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். நான் வந்து சர்க்கரை 2 கப்பு சேர்த்துருக்கேன். இந்த சர்க்கரை கரைஞ்ச உடனே இதில் இருக்கிற அழுக்கெல்லாம் வெளியில் வரத்துக்கு பால் விட்டுருக்கேன். எப்போவுமே ஸ்வீட் பண்ணும்போது இந்த ஜீராலாம் காசும்போது இந்த மாதிரி மெத்தட் பண்ணிங்கன்னா, இந்த மாதிரி மெத்தடில் பால்லாம் விட்டிங்கன்னா இந்த பாருங்கள், இந்த மாதிரி அழுக்கெல்லாம் வந்துடும். இந்த அழுக்கெல்லாம் எடுத்துட்டேன். இதை வேறு ஒரு கண்டெய்னரில் வடிகட்டி அதை அடுப்பில் வச்சுருக்கேன். ஏலக்காய் தூள் ஒரு 4 ஏலக்காவை நறுக்கி போட்டிருக்கேன். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்வீட். இது நம்ம நினைப்போம் இதெல்லாம் எவ்வளோ பெரிய, இதெல்லாம் நான் அதுக்கு முன்னெல்லாம் கடையில் போய் பார்த்தோன்னா, அந்த ஸ்வீட் கடையில் பார்த்தோன்னா இதெல்லாம் ரொம்ப அதிகம், இதெல்லாம் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரமிச்சு பார்ப்பேன். அது மாதிரிலாம் கிடையாது. ஈஸியாக டக்குன்னு நம்ம வீட்லேயே நம்ம செஞ்சிடலாம். இது நான் சிரப் எடுத்தேன் இல்லையா, அது கம்பி பதம்லாம் வரணும்னு அவசியம் கிடையாது. சும்மா அந்த பிசு பிசுன்னு கையில் ஒட்டினா போதும். அந்த பிசுக்கு பதம்னு சொல்லுவாங்க, அப்படி வந்தாலுமே போதும். இப்போ 1/4 கிலோ சுகர்லெஸ் பால்கோவா எடுத்திருக்கேன். சர்க்கரை இல்லாத பால்கோவா. இதை நம்ம வீட்டில் கூட நம்ம செஞ்சிடலாம். இதை நல்லா அந்த கை இருக்குது பாருங்கள், அந்த முட்டையை வச்சு நல்லா தேய்க்கணும். நல்லா பலன்னு வர அளவுக்கு தேய்ச்சிட்டு இப்போது 100 கிராம் மைதாவை சேர்க்குறேன். 1/4 கிலோ கோவாவுக்கு 100 கிராம் மைதா. இப்போ 1/2 கிலோ கோவா எடுத்திங்கன்னா அது 200 கிராமு. 3/4 கிலோ கோவாவுக்கு 300 கிராம். 1 கிலோவுக்கு 400. இந்த அளவு தான் நம்ம குலோப் ஜாமுன் பண்ணும்பொழுது கூட இதே அளவு வச்சு நீங்கள் குலோப் ஜாமுன் பண்ணுங்கள். இதுவும் குலோப் ஜாமுன் தான். இது அதாவது சிலிண்டருக்கெல்லாம் ஷேப்பில் நான் பண்ணிவிட்டு அதில் சில மெத்தட் பண்ணணும். அது அப்படி பண்ணோம்னா அது மலாய் ஜாமுன். இப்போ உருட்டி நார்மலாக போட்டிங்கன்னா அது குலோப் ஜாமுன். அவ்வளோதான், வேறு ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது. இதுக்கு கொஞ்சமாக ஆப்பச்சோடா ஒரு சிட்டிக்கை தான் நான் போட்டிருக்கேன். இதில் கொஞ்சம் அந்த ஆப்பச்சோடா கரையத்துக்கு தான் தண்ணி விட்டுருக்கேன். தண்ணி ரொம்ப இல்லை, ஒரே ஒரு ஸ்பூன் தான். நீங்கள் எக்கச்சக்கமாக தண்ணிலாம் விட்டுடாதீங்க. ஒரு ஸ்பூன் தேவைக்கேற்ப மாதிரி அப்படி விட்டுட்டு அது நல்லா பிசைஞ்சிக்கோங்க. பாதுஷாக்கு தான் நம்ம சாஃப்டாக பிசையணும். இதுக்கு நல்லா இழுத்து வச்சு நல்லா கெட்டியாக பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கணும். நல்லா பலன்னு வரணும். அந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சிக்கணும். இப்போ 1 ஸ்பூன் நெய் விட்டு அதையும் இந்த மாவோடு சேர்ந்து வரா மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கிறேன். ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் அண்ட் ஆப்ஷனை தொடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு காட்டும். உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா தேய்ச்சி எடுத்துட்டேன். இதை அப்படி உருட்டினா அந்த பிளவுலாம் வரக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா உருட்டிக்கணும். குலோப் ஜாமுனுக்கும் இப்படி தான் இந்த மெத்தட். அந்த மாதிரி பிளவுலாம் வரக்கூடாது. அந்த மாதிரி வந்ததுன்னா நீங்கள் எண்ணெயில் போடும்போது அது தனித்தனியாக அப்படியே பிளவாக புண்டுடும். இப்போது நீட்டாக அதாக்கிட்டு நமக்கு எந்தெந்த அளவுக்கு நம்ம குலோப் ஜாமுன் நம்ம உருட்ட போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நான் அந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு எடுத்துடுறேன். இதை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாத்தையும் இப்போ நான் பிச்சு எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், நான் சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் நான் உருட்டிக்கிறேன். உங்களுக்கு என்ன மாதிரி ஷேப் வேணுமோ அது அவங்கவுங்க இஷ்டம். ரவுண்டாக உருட்டிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க கூட நீங்கள் ரவுண்டாக கூட திரட்டிக்கலாம். நான் சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பாக நான் திரட்டிட்டேன். இந்த கடையிலலாம் மலாய் ஜாமுன் இப்படி தான் செய்வாங்க. இந்த கடை மாதிரி செய்யணுன்றதுக்காக நான் இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கிறேன். ரொம்ப ஈஸியாக இதை திரட்டிடலாம். ஆனால் பிளவுலாம் வரக்கூடாது. அந்த அளவுக்கு திரட்டியாச்சு. ஒரு வெள்ளை துணி ஈர வெள்ளை துணி தான் அது மேலே போட்டிருக்கேன். ஏன்னா இது ட்ரையாக விடக்கூடாது. அதனால தான் இதை நான் அந்த துணியை போட்டுக்கிறேன். எண்ணெய் மிதமான சூடில் இருக்கணும். மிதமான சூடில் இருக்கும்பொழுது தான் இந்த உருட்டி வச்சுக்கிற ஜாமுனெல்லாம் நான் போடுறேன். ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சுட்டிங்கன்னா அப்புறம் நீங்கள் இந்த ஜாமுன் போடும்பொழுது மேலெல்லாம் நல்லா கரிஞ்சு போயிடும், உள்ளே வேகவே வேகாது. அதனால் மிதமான சூட்டில் தான் நீங்கள் போட்டு இதை பொரிக்கணும். அதை போட்டுட்டு அந்த கரண்டி அந்த எண்ணெய் அப்படியே சுற்றி விடணும். இல்லைனா கடாய் அப்படியே ஷேக் பண்ணுங்கள். இல்லைனா அது போய் அடியில் அப்படியே தங்கிடும். அடியில் தங்கிட்டு அப்படியே ஒட்டிக்கும். ஃபஸ்ட்டு பேட்ச்சு
நான் போட்டு பொரித்து எடுத்துட்டேன். இதை வந்து அந்த சிரப்பில் நான் இதை சேர்த்துடுறேன். ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கிற சிரப்பில் நான் சேர்த்துட்டேன். இப்போ செகண்ட் பேட்சை போட்டு பொரித்து எடுக்க போகிறேன். செகண்ட் பேட்சை நான் இப்போ போட்டுடுறேன். போட்ட உடனே கரண்டியை விட்டுலாம் அப்படியே கலந்துடாதீங்க. கலந்துட்டிங்கன்னா அந்த ஜாமுன் வந்து உடஞ்சிடும். அப்படி ஸ்மூத்தாக தான் அப்படியே கலந்து கொடுக்கணும். அதாவது போட்டுட்டு மேலே எழும்பி வந்த உடனே தான், போட்ட உடனே கரண்டியை விட்டுடக்கூடாது. இதுவும் நல்லா வெந்து வரட்டும். இப்போ மலாய் ஜாமுன்னா எப்படின்றதை நான் சொல்கிறேன். எதனால் மலாய் ஜாமுன் அதுக்கு பேர் வந்ததுன்னா, நடுவில் இந்த பால்கோவா ஸ்டஃபிங் ஒன்று வச்சுடுவாங்க. இந்த சில்வர் ரேக் பேப்பரை இது வச்சு எப்படி வந்திருக்கு பாருங்கள். இது வந்து ஜீராவெலாம் நல்லா சக் பண்ணிவிட்டு எல்லாம் சூப்பராக வந்திருக்கு. இது பாருங்கள், ஜீராவெலாம் நான் அழுத்தி காட்டுறேன். ஜீராவெலாம் நல்லா குடிச்சிட்டு சூப்பராக வந்திருக்கு. அப்படி ஜீரா விட்டு எடுத்த உடனே நிறைய இந்த ஜாமுன்லாம் கடகடன் காலி ஆகிடுது. இதுதான் மிச்சம். இதில் தான் மலாய் காஜா நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இந்த பாருங்க, இது வந்து சில்வர் பேப்பர். அது வந்து இருக்கிறவங்க இது ஆப்ஷனல் தான், இருந்தால் சேருங்க, இல்லைன்னா வேண்டாம். இதை வந்து கொஞ்சமாக கட் பண்ணணும், நடுவில் தான் கட் பண்ணணும். அந்த ஃபஸ்ட்டுலேயும் லாஸ்ட்லேயும் வெட்டுப்படக்கூடாது. இந்த நடுவில் மட்டும் அப்படி கீணிக்கோங்க. கீணிட்டு இந்த பால்கோவாவை வச்சுட்டு இந்த மாதிரி அலங்காரம் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதெல்லாம் கடையில் வாங்க போனால் நிறைய பைசா கொடுத்து வாங்க வேண்டியது வரும். இதை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்தது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.